காலை வணக்கம். இன்று உங்கள் சைக்கிள் பயணம் ஆரோக்கியமும் உற்சாகமும் சந்தோஷமும் தரட்டும். மோட்டிவேஷனல் கதை தூய்மைதான் தெய்வம். ஒரு பள்ளியின் தரை முழுவதும் குப்பை. குழந்தைகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சுத்தம் செய்யும் அண்ணா மெதுவாக வந்து குப்பைகளை எடுக்கிறார். குழந்தை ஒன்று கிண்டலாக, பார்ப்பா, தினமும் குப்பை எடுப்பதுதான் இவரோட வேலை. குழந்தை டூ, ஹா ஹா, படிக்காதவங்க தான் இப்படித்தான் இருப்பாங்க. அவர்கள் சிரித்துக் கொண்டு ஓடிச் செல்கின்றனர். தூய்மை அண்ணா சிரித்துக் கொண்டு அவர்களை பார்த்து தன் வேலை தொடர்கிறார். தூய்மை அண்ணா தன்னிடமாய், நான் செய்யும் வேலை சிறியது போல தோன்றலாம், ஆனால் இந்த பள்ளி சுத்தமா இல்லை என்றால் யாராலும் இங்கே படிக்க முடியாது. நான் தான் இவர்களுக்கு அமைதியாக கற்க உதவுகிறேன். ஒவ்வொரு வேலையும் ஒரு மதிப்பு கொண்டது. அடுத்த நாள் பள்ளி விழா. பள்ளி மிக அழகாக சுத்தமாக உள்ளது. தலைமை ஆசிரியர் பேசுகிறார். தலைமை ஆசிரியர், இந்த விழா வெற்றியாக நடக்க காரணம் எங்கள் தூய்மை பணியாளர். இவரின் கடின உழைப்பில்லாமல் நாம் சுத்தமாக நன்றாக இருக்க முடியாது. நாம் அனைவரும் இவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அனைவரும் கைத்தட்டி பாராட்டுகிறார்கள். அந்த குழந்தைகள் வெட்கத்துடன் தூய்மை அண்ணாவை பார்த்து கைகளை கூப்புகிறார்கள். குழந்ை ஒன்று, அண்ணா மன்னிக்கவும், உங்க வேலை ரொம்ப முக்கியம்னு இப்போ புரியுது. தூய்மை அண்ணா, பரவாயில்ல பாப்பா, வாழ்க்கையில் எந்த வேலையும் சின்னதல்ல. உழைப்புக்கு எப்போதும் மதிப்பு உண்டு. காட்சி முடியும். பின்னணியில் வரிகள் தோன்றும். மோரல் ஆஃப் ஸ்டோரி. வேலைக்கு பெரியது சிறியது என்று எதுவும் இல்லை. நேர்மையுடன் உழைக்கும் ஒவ்வொரு மனிதரும் நம்முடைய ஹீரோ.